தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நின்றாங்கன்னா நம்ம பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம். தாவேகா நம்மளோட இணையல்னாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கு. திமுக என்ற ஒற்றை எதிரியை எதிர்ப்பதற்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேணா இணையலாம். இன்னைக்கு தாவேகா வரல, அதனால எடப்பாடி அவர் ஃபங்க் ஆயிட்டாருன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏடிஎம்கேக்கான ஓட் ஷேர் என்னைக்குமே இருக்கு. நீங்க அதிமுக மட்டும் சொல்ற, திமுக 13 அமைச்சர் மேல இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்கீங்க. நாங்கள் ஆட்சி அமைச்சர் கல்லுக்கடையை திறப்போம். இலவசங்கள் கொடுக்க கூடாதுன்றது பாஜகவோட கட்சியினோட தீர்க்கமான எண்ணம். ஆனா ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒண்ணு மாறுபடுது. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நம்ம ஜிகாத் பண்றதுக்காக, புனித போர் பண்றதுக்காக 6500 ரூபாய் பணம் வாங்கணும்னு சொல்லி வச்சு வசூல் பண்ணிருக்காங்க. நம்ம பாகிஸ்தான் சிந்தூர் ஆபரேஷன் தொடங்கின உடனே தனக்கான டேங்குகளை உடனே பாகிஸ்தான் யார் அனுப்பிச்சு வச்சது? துருக்கி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. பாகிஸ்தானை தொட்டா இனிமேல் அரேபியாவை தொட்டது சமம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டுருக்காங்க தெரியுங்க. அந்நிய மண்ணை நம்ம என்னைக்குமே ஆசைப்படுது. ஆனா நம்ம மண்ணு மேல ஒருத்தவங்க தொட்டிருப்பானா அவனை சும்மா மோடி கவர்மெண்ட் விடாது. இன்றைக்கு நம்மள 2014 4 முறை தீவிரவாதி தாக்குனது, 4 முறைக்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்கிறோம். ஆனா காங்கிரஸ் பின்ல ஒரு வாட்டி கூட நம்ம ராணுவம் போய் பதிலடி கொடுத்துருக்கலாம். ராஜ்நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி கொண்டு இருக்கிறது. அது குறித்து உரைக்க பாஜகவின் கலை இலக்கிய பிரிவு மாநில செயலாளர் திரு வெங்கடேஷ் அவர்கள் முன்னிருக்கார். வணக்கம். வணக்கம். சரி, இப்போ பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் களம் பரபரப்பா இருந்துகிட்டே இருக்கு. அதிமுக திமுக இப்போ டிவிகே விசஸ் டிஎம்கே என்ற ஒரு நரேஷன் தொடர்ச்சியா விஜய் செட் பண்ணிட்டே இருக்காரு. ஏடிஎம்கே ஸ்ட்ராங் எனாஃப் ஆகுமா ஆகாதான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. பாஜக அதிமுக கூட்டணி எப்படி இருக்கு? இல்ல, இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய பலமா இருக்கு. இப்போ தேசிய ஜனநாயக கூட்டணியில இப்ப இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் நின்றாங்கன்னா நம்ம பெரும்பான்மையா வெற்றி பெறுவோம். தாவேகாவும் நம்மளோட இணைந்துன்னா ஸ்விப் பண்ணுவோம், அவ்வளவுதான். வேற பெரிய மாற்றம்லாம் பீகார் நடந்தது ஒரு பெரிய ஒரு மாற்றம். ஸ்விப்பாயிப்போம் தாவேகா நம்மளோட இணைஞ்சா. தாவேகா நம்மளோட இணையல்னாலும் நமக்கு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். இப்போ லேட்டஸ்டா ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய கதிரவன் இணைஞ்சு இன்னைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் அவர் இணைஞ்சிருக்காரு. ஆல்ரெடி எல்லாருமே ஆமாங்க, எல்லாருமே இருக்கிறாங்க நம்ம கிட்ட. இது பாருங்க, இப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அண்ணாமலைஜி அன்புமணிட்டு இன்னைக்கு பேசியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சி பெரும்பான்மை நம்ம கிட்ட தான் இருக்காங்கன்னு வெளியே போல. இன்னைக்கு ஜனவரி மாதம் பிரேமலதா அவர்கள் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டான நிலைப்பாடு தான் அவங்க எடுக்கிறாங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக அங்கே வைக்கிற உதயகுமார்லாம் அவங்க சந்திச்சிருக்காங்க. ஸோ பாசிட்டிவான திங்கிங் எங்கெங்கே போகுது. நம்ம தலைவர் டிடிவி அவர்களும் அண்ணாமலை மேபி வாங்க. நாங்கள் என்ன சொல்றோம்னா, நான் அன்னைக்கு அமித்ஷா சொன்னதுதான் இங்கே நினைவுட்டு வரும். ஒவ்வொரு 2021 அவர் தெளிவாக சொன்னார், திமுக என்ற ஒற்றை எதிரியை எதிர்ப்பதற்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் யார் வேணா இணையலாம். இப்போ டிடிவியோ பன்னீர்செல்வம் அவர்களோ சசிகலா அம்மையாரோ மற்றவர்கள்லாம் நாங்கள் எதிரியா பாகல. ஏன்னா அவருடைய நோக்கம் திமுக வீழ்த்தணும் தான். அப்போ திமுக வீழ்த்தணும்னு நினைக்கிறேன் எல்லாருமே வாங்க. இப்போ ஆல்ரெடி ஜான் பாண்டியன் நம்மள்ட்ட இருக்காரு, ஏசி சண்முகம் இருக்காரு, பார்வேந்தர் ஐஜேகே நம்மள்ட்ட இருக்கு, ஜிகே வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் நம்மள்ட்ட இருக்கிறாங்க. இப்போ லேட்டஸ்டாக ஃபார்வர்ட் பிளாக் கதிரவன் வந்திருக்காரு. பூவி ஜெகன்மூர்த்தியோட புரட்சி பாரதம் நம்மள்ட்ட இருக்கு. எல்லாருமே நம்ம கிட்ட இருக்கிறாங்களா? எல்லாரும் நோக்கம் திமுக வீழ்த்தணும். இதே மாதிரி திமுக வீழ்த்தணுன்ற ஒரு கண்டென்ட்ல யார் வேணா வாங்க. ஆனால் இன்னைக்கு தாவேகா வரல, அதனால எடப்பாடி அவர் ஃபங்க் ஆயிட்டாருன்றதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏடிஎம்கேக்கான ஓட் ஷேர் என்னைக்குமே இருக்கு. ஏன்னா அது நிரூபிக்கப்பட்ட ஓட் ஷேர். போன நாடாளுமன்ற தேர்தலில் அவங்க 22% வாங்கியிருக்காங்க, நம்ம 18% வாங்கியிருக்கோம். 40% ப்ரூவ் ஆன ஓட் ஷேர். அது ப்ரூவ் பண்ணிட்டோம் நம்ம. அதை இப்போ பொய்லாம் சொல்லி நம்ம படம் காட்டுற வேலை. இப்போ விஜய்க்கு சொல்றாங்க 20% இருக்கலாம், 25% இருக்கலாம், சில 30% கூட இருக்கலாம்லாம் சொல்றாங்க சில பேர். சரிங்களா, நம்ம ஆல்ரெடி ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நமக்கு நம்மளுடைய திமுகவென்ற பொது எதிரி எதிர்க்கக்கூடிய யார் வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். அப்படி வரலனாலும் நம்ம வென்றெடுப்போம். நாமளை எதிர்பார்க்குற கட்சி வந்தா ஸ்விப் பண்ணுவோம். ஓகே சார், தொடர்ச்சியாக அந்த அதிமுக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் மீதான சர்ச்சை எழுந்துகிட்டே இருக்கலாம். அந்த பழைய கேஸ் ஆகும் சரி, இதெல்லாம் தொடர்ச்சியாக மீண்டும் அது இது பற்றின பேச்சுக்கள் இப்போ அடிபடுறதுன்னு காரணம் இல்லை. கேஸ் எப்படின்னாங்க, அந்தந்த நீதிபதிகள் இப்போ நீங்கள் அதிமுக மட்டும் சொல்ற, திமுகவில் 13 அமைச்சர்கள் மேலே இன்னைக்கு வரைக்கும் கேஸ் போயிட்டு இருக்குங்க. கலெக்டர் அலுவலகத்தில், சிங்கார் அலுவலகத்தில், சிறப்பு நீதிமன்றத்தில், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டமன்ற உறுப்பினர்களை பற்றி நிர்வகிக்கிற சிறப்பு நீதிமன்றத்தில் இன்னைக்கு வரையும் எல்லாருமே திண்டுக்கல் ஐ பெரியசாமிலேருந்து, KN நேர்லேருந்து, பொன்முடியிலேருந்து, மா சுப்பிரமணியில், டாஞ்சிகோவோ டிப்கோ அந்த வழக்கில் இருந்து
அதிக பேரா 13 பேர் மேல கத்தி, அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன்லேருந்து கத்தி தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓபிஎஸ் பேர்லயே இருக்கு, இந்திரா ராணி, இந்திரா ராணியா அவங்க பேர் வளர்மதி, அவங்க பேர்லயே இருக்கு. அது இல்லைன்னு சொல்ல வரல. அது வந்து வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. என்றைக்கு அதுக்கு தீர்ப்பு வருதோ அன்றைக்கு தான் அதற்கான பதில் கிடைக்கும் நமக்கு. ஆனா வந்து இது வந்து நீதிபதிகள் இப்ப ஆனந்த் வெங்கடேஸ்வரன் தான் எல்லா தீர்த்து போன எல்லா இதையும் தட்டி எடுக்கிறாரு. டிபிஎஸ்சியோட கேசஸ் எல்லாம் க்ளோஸ் ஆன கேஸ் எடுக்கிறாரு. அவங்க போய் அவங்க ஸ்டே வாங்குறாங்களா? இன்னைக்கு போய் தங்கம் தென்னரசு ஸ்டே வாங்கிட்டாரு ஹைகோர்ட்ல, திண்டுக்கல் பெரியசாமி ஹைகோர்ட்ல போய் ஸ்டே வாங்கிட்டாரு, இந்த வழக்கை விசாரிக்க கூடாது. அதே மாரி தான் நீதிமன்றம் சொல்லி ஜெயிக்கணும், ஒரு வழி கிடையாது. சட்டத்திட்டங்கள் அப்படிதான் இருக்கு. கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுதோ அதுபடிதான் செயல்பட முடியும். இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜியை வந்து ஜாமீன் கொடுத்த மறுநாளே அமைச்சரா பதவி வைக்கிறப்ப கவர்னர் முடியாதுன்றாரு. கான்ஸ்டியூஷன் உள்ள வந்து திட்டுது, நான் தான் அவர் ஜாமீன் கொடுத்துட்டேன், நீ எதுக்கு அவர் அமைச்சர் பண்ண முடியாதுன்னு சொல்றது? உங்களுக்கு யாராவது அதிகாரத்தை கொடுத்தது? அமைச்சர் பதவி பிரமாணம் பண்ணி வைன்னு கான்ஸ்டியூஷன் சொல்லுது. கோர்ட் உள்ள தலையிடுது. உடனே அவர் வந்து அமைச்சரா பதவி இருக்கிறாரு. அதே கோர்ட்டுன்னு தலையிடுது. நான் உங்களுக்கு ஜாமீன் கொடுத்தது வந்து உடல்நிலை கருதா, நீ அமைச்சரா பதவி வைக்கிறது கிடையாது, உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா ஜாமீன் வேணுமான்னு செக் அதே கோர்ட் வைக்குது. இல்ல ஜாமீனே போதும் அமைச்சர் பதவி வேணும். எல்லாமே அவங்க தானே பண்றாங்க. நாட்டில் உச்சபட்ச அதிகாரம் கொடுத்த அமைப்பு நீதிமன்றங்கள். நீதிமன்றங்கள் என்ன சொல்லுதோ அதை செயல்படுத்த விடுத்து இங்க இருக்கக்கூடிய ஒரு அரசோட கடமை. அதை தான் நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். சரி, இப்போ வாக்குறுதிகள் அப்படின்றப்போ வரப்போ வந்து பார்த்தீங்கன்னா பீகார்ல வந்து 10,000 ரூபாய் கொடுக்குன்ற ஸ்கீம் எல்லாம் வந்து நிதிஷ்குமார் வந்து அறிவிச்சிருந்தாரு. 2 லட்ச ரூபாய் வந்து நாங்கள் லோன் தரோம், அதை 10,000 ரூபாய் இனிஷியல் பேமெண்ட் தான் தரோம். அந்த மாதிரியான வாக்குறுதிகளை தமிழ்நாட்டில் பாஜக பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு இருக்கலாம். அதை பாஜக அதிமுக கையில் எடுக்குமா அந்த மாதிரியான விஷயம்? இல்லை, வாக்குறுதிகளுக்கு வந்து இங்கே ஒரு குழு போடுவாங்க. போன வாட்டி நம்ம ராஜா அவர்கள் தலைமையில் தான் அந்த குழு இருந்துச்சு. அந்த குழு வந்து என்னென்ன பண்ணுவோம், முக்கியமான அந்த கட்சி தீவமைக்குன்ற மாதிரி அந்த குழுவில் போட்ட முக்கியமான ஒரு தீர்மானம் வந்து நாங்கள் ஆட்சி அமைச்சால் கல்லுக்கடையை திறப்போம். அது வந்து நாங்கள் அந்த குழுவில் மென்ஷன் பண்ணோம். அந்த மாதிரி வந்து அந்த மேனிஃபெஸ்டோ தயாரிக்கிற பொறுப்பு அங்கே கொடுத்து இந்த மாநிலத்துக்கு என்ன தேவைன்றதை அவங்க ப்ரொமோட் பண்ணுவாங்க. இப்போ இலவசங்கள் கொடுக்கக்கூடாதுன்றது பாஜகவோட கட்சியினுடைய தீர்க்கமான எண்ணம். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒன்று மாறுபடுது. அது ஒன்றும் பண்ண முடியல. இப்போ கர்நாடகாவில் ஒரு மாதிரி பாலிடிக்ஸ் இருக்குது, தமிழ்நாட்டில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, யூபியில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குது, பீகாரில் ஒரு பாலிடிக்ஸ் இருக்குன்னா அப்போ ஆப்போனண்ட் என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதே ஆயுதத்தை எடுக்க வேண்டிய கட்டாயத்தை நம்ம தள்ளப்படுறோம். ஆனால் நம்ம ப்ரூவ் பண்ணுறோம், செய்கிறோம். அவன் செய்ய மாட்டான். இப்போ கஜ்வால் தான் இப்போ எதிர்த்து பார்த்தாரு, 2000 ரூபா தராங்க, உரிமை தொழில் 2000 ரூபா தரான்னு சொல்லி கடைசி வரையும் தராம இந்த வாடி ஜெயிக்க வச்சுன்னா 2000 சேர்த்து இன்னொரு 1000 ரூபா போட்டு 3000 ரூபாய் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பள்ளிங்கள மாளிகை கட்டிட்டு இருக்காரு. அப்போ எல்லாரும் வெறுப்பாயிட்டாங்க. வேணா நம்ம காசு தராம இப்படி பண்றாங்க, தப்பான வாக்குறுதி கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு தான் அவங்க வீழ்த்தினாங்க. ஆனா வந்து பீகார்ல உங்களுக்கு 2 லட்ச ரூபாயில தொழில் தொடங்குவதற்கான 1,20,00,000 பேருக்கு 10,000 ரூபாய் போடுறோன்னா போட்டாங்க. கேரண்டி இல்லாமல் 2 லட்ச ரூபா லோன் தராங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 70,000 பேருக்கு வந்து இலவசமாக ட்ரோன் கொடுக்குறாங்க. அவங்க சுய வேலை வாய்ப்பை உருவாக்குறாங்க பெண்களிடம். பெண்களுக்கு தன்னம்பிக்கை கொடுத்துறாங்க. அதனால தான் காட்டாட்சி தர்பார் ஒழிஞ்சதுன்னு அவர் சொன்னார். அப்போலாம் வந்து துப்பாக்கியோடு தான் பீகாரில் சுற்றுவாங்க. நீங்கள் என்ன துப்பாக்கி மாவேஸ்டே அடிச்சு துரத்துவாங்க. இன்னைக்கு 85% மாவேஸ்ட் காணுங்க இந்தியாவில். இன்னும் 15% சரண்டை சொல்லியிருக்காங்க. 2026 தான் இழக்கு. அதுக்குள்ளே வரலாம் எல்லாரும் கூட சொல்லிட்டாங்க. இன்னைக்கு வந்து அதாவது சுத்தமாகுது இந்தியா. தீவிரவாதி இல்லாத ஒரு நாடா இந்தியா கொண்டு வரணும், உள்ள தீவிரவாதி வரக்கூடாது அப்படின்னு. ஆனா தொடர்ச்சியான தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்கு. இந்தியா வந்து பெரிய நாடுங்க, 140 மக்கள் கொடி கொண்ட நாடுங்க. இன்னைக்கு சிந்தூர் ஆபரேஷன் பண்ணவொன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் நம்ம மேல காண்டா இருக்கானுங்க. ஓப்பனா சொன்னா பாகிஸ்தான்ல இருக்கவர்கள் எல்லாம் இப்ப நம்ம எந்தெந்த சிந்தூர் ஆபரேஷன்ல எந்தெந்த பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி கொடுத்து பண உதவி செய்து அந்த தீவிரவாத முகாம்களை நடத்துகிறதோ அந்த தீவிரவாத முகாம்களை அடிச்சுட்டு வந்தோன்னா அந்த தீவிரவாத வந்து புறநணிக்க அதே பாகிஸ்தானோட பணம் கொடுக்குது. கவர்மெண்டே பணம் கொடுக்குது தீவிரவாதிகளுக்கு அங்க. அப்போ வந்து நம்ம ஒரு சிவிலியன் கூட நம்ம அடிக்கல. அதனால எதிர்த்தாக்குதல் நம்ம பண்றோம். நம்ம அலர்ட்டா இருக்கிறோம். இன்னைக்கு வந்து காஷ்மீர்ல அந்த போஸ்டர் ஒட்டினதை பார்த்தவொன்னு தான் அடியில் அகமதை அதை டச் பண்ணவொன்னு தான் அதோட செயின் லிங்க் ஹரியானா யூபி டக்குன்னு எல்லாத்தையும் நம்ம வந்து கார்டர் பண்ணி அதை வந்து பறிமுதல் பண்ணால்தான் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டதுங்க. ரொம்ப துரிதமாக செயல்பட்டாங்க காஷ்மீர் போலீஸாருக்கு. நம்ம மிகப்பெரிய ஒரு நன்றியை சொல்றோம். ஏன் அது வந்து இன்னைக்கு ஒயிட் காலர் பீப்புளா பண்றாங்க. என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? எல்லாருமே மனிதர்கள் தாங்க. நீங்க ஒரு டாக்டர்ன்றவங்க எங்க போனாலும் ஒரு மதிப்பு இருக்கா இல்லையா? நீங்க வண்டி கூட ஓட்டிட்டு போங்க, நீங்க டாக்டர் சொன்னா போலீஸை போயிட்டு வாங்க சார், ஏதோ அர்ஜென்ட்டா ஒரு உயிரை காப்பாற்ற போறாரு. இன்னைக்கு அவங்களே வந்து ஒரு இது தீவிரவாத தற்கொலைப்படை பண்ற ஒரு ஆளா மாறுறாங்கன்னா அப்ப நம்ம யாரை நம்ப முடியாதுன்ற ஒரு கண்டென்ட்ல இருக்கா இல்லையா? இன்னும் அலர்ட்டா கவர்மெண்ட் இருக்கிறாங்க. இன்னும் இதுக்கான பதிலடியை கொடுத்துட்டு இருக்காங்க. பெரிய அசம்பாவிதம் இந்த கார் வெடிகுண்டுக்குள்ள நம்ம கண்டுபிடிச்சதுனால தவிர்க்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்ஐசியோட ரிப்போர்ட் ஒன்று வந்துருச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா சைனா தான் வந்து பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுச்சு. சைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இந்த ஆபரேஷன் சிந்தூரை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வார் எக்யூப்மெண்ட்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு களமாக பயன்படுத்துச்சுன்ற ஒரு கம்ப்ளைண்ட்டை இப்போ ரீசெண்ட் யூஎஸ்ஐசி ஸ்டேட்மெண்ட் ஒன்று சொல்லிடுச்சு.
அதை பத்தின விஷயங்களை ஏன் யாரும் பேசவே இல்லை? இங்கே பேசுறாங்க. இப்போ வந்து நீங்க சொல்ற அந்த அடீல் அகமது வந்து துருக்கியில போய் தான் அவர் வந்து தனக்கான ஒரு ட்ரைனிங் பண்ணிட்டு வந்திருக்காரு. அவர் தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டதுன்னா அந்த துருக்கி சம்மந்தமான அந்த நாடு சம்மந்தமான எல்லா விஷயங்களையும் நம்மள்ட்ட போலீஸ் எடுத்துருவாங்களோ ராணுவம் எடுத்துருவோம்னு பயந்து தான் அவர் அழிச்சுக்கிட்டாரு கூட ஒரு கதை இருக்கு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதரர்களுக்கும் நம்ம வந்து ஜிகாத் பண்றதுக்காக புனித போர் பண்றதுக்காக 6500 ரூபாய் பணம் வாங்கணும்னு சொல்லி வச்சு வசூல் பண்ணியிருக்காங்க. அந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டாங்க, அவ்வளோ கணக்கெல்லாம் எடுத்து இப்போ அதை முடக்கிற வேலைலாம் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்களா? இன்னைக்கு நம்ம சிந்தூர் ஆபரேஷன் பண்றப்ப நம்ம அளித்த பாதி விமானங்கள் பாதி அங்கிருந்து வந்த ட்ரோன்கள் வந்து துருக்கியிலும் சைனாலையும் தயாரிக்கப்பட்டவை தான். நம்ம சான்றே வச்சிருக்கோம். அதனாலதான் நம்ம வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி துருக்கி கொடுத்தாரு, உடனே கேன்சல் பண்ணோம். 2-3 ஏர்போர்ட் வந்து மெயின்டைன் பண்ற அத்தாரிட்டிஸ் வந்து துருக்கிக்கு ஒரு கம்பெனி நம்ம கொடுத்துருந்தோம். இது துருக்கிக்கு உபகஸ்தான் துருக்கிக்குலாம் யார் யார் போறாங்களோ அவங்கலாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 100% கம்மியாயிட்டாங்க. ஒரு உண்மையான இந்தியன் எவனோ இது அஜர்பைஜான் ஒரு நாடு, உபகஸ்தான் ஒரு நாடு, துருக்கிக்குலாம் போறதே கிடையாது. இந்த இன்சிடென்ட் சிந்தூர் ஆபரேஷன் நடந்து முடிஞ்சோன்னா நம்மளே சீர்படுத்திடுவோம். உடனுக்குடன் யார் யார் போறாங்களோ எல்லாமே கேன்சல் பண்ணாங்க அந்த டூரிசம். ஏன்னா துருக்கியோட மிகப்பெரிய வருமானமே டூரிசம் தான். அந்த டூரிசம் உடனே கலத்தணும். இன்றைக்கு நம்ம பாகிஸ்தான் சிந்தூர் ஆபரேஷன் தொடங்கின உடனே தனக்கான டேங்குகளை உடனே பாகிஸ்தான் யார் அனுப்பிச்சு வச்சது? துருக்கி தான் அனுப்பிச்சு வச்சாங்க. இந்த இதுலயும் பாகிஸ்தான் ஜெய்ஷ் முகமது இருந்தாலும் அதில் பின்னாடி இந்த இயக்கம் வந்து துருக்கியை சேர்ந்த ராணுவத்தில் துருக்கியை சேர்ந்த தீவிரவாத கும்பல் தான்ன்றது ப்ரூவ் ஆயிருக்கு. இதுல சைனாவோட பார்ட்டிசிபென்ட் வந்து ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவோட ரிப்போர்ட் சொல்லுது. அது வந்து இந்த பாருங்க, இன்னைக்கு சைனாவோட நம்ம நல்லுறவு பெற்றிருக்கோம். நீங்க நேரடி விமான சேவை பண்ணிட்டோம், 2-3 ஒப்பந்தங்கள் பண்ணிட்டு இருக்கோம். சுத்தி இருக்க எந்த நாடுகள் மேலே சண்டை போடக்கூடாது. இன்றைக்கு நம்ம வந்து அமெரிக்கா நம்ம மேல வந்து 150% வரி விதிச்சோன்னா நம்ம சைனாவோட ஃப்ரெண்ட் ஆகணும்னா அமெரிக்கா இன்னைக்கு இறங்கி வந்துருச்சு. ஏஷியன் கண்ட்ரியில மிகப்பெரிய ஒரு நாடுனா இந்தியாவும் சைனாவும் தான். மக்கள் தொகையிலும் முன்னேற்றத்திலையும் நீங்க வந்து அமெரிக்காவே சவால் விடுற வல்லரசு வந்து 2 நாடுகளுக்கு தான் இருக்கு. ஒன்று சைனாவுக்கு இருக்கு, ஒன்று இந்தியாவுக்கு இருக்கு. 2 இந்தியாவும் சைனாவும் வந்து ஒன்று சேர்ந்துச்சுன்னா நம்ம காணா போயிடுவோம். அமெரிக்கா இன்னைக்கு எல்லா இதுலையும் இறங்கி வரான். இன்னைக்கு வந்து 200% வரி விரிப்பேன், அதை விரிப்பேன்றதும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தாம இருக்க முடியாது. அவங்களால பண்ண முடியாது. அந்த நாடோட உட்கொண்டு நீதிமன்றத்துல வழக்கில் இருக்கு. அது ஃபெயிலியர் ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இறங்கி வந்து ஆகணும். சைனாவுடன் இப்பொழுது இந்த நிமிஷம் வரை நம்ம நட்புணர்வு பாராட்டிருக்கோம். ஜெய்சங்கர் அவர்களும் அஜய் அவர்களும் நல்ல நட்புணர்வு இருக்கிறாங்க. இன்னைக்கு நேரடி விமான சேவை தொடங்கியிருக்கோம். சைனாஸ் வந்து நேரடியாக இங்கே படிக்க வைக்கிறதுக்கான விசாக்களை வழங்குறோம். நம்ம இங்கே நேரடியாக அங்கே போய் படிக்கிறதுக்கான விசாரணை வந்திருக்கோம். கல்வான் பள்ளத்தாக்கில் குறிப்பிட்ட ஒப்பந்தம் போட்டு அவங்கவுங்க எல்லையில் அவங்க பாதுகாத்திருக்கோம். சின்ன எல்லை சண்டைகள் எல்லா நாடுகளும் இருக்குங்க, அது ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஆனால் இந்த மாதிரி இறங்கி ட்ரெயினாக எங்கன்னா பண்ணானா? ட்ரோன்ஸ் இறங்கி வச்சு இப்போ நம்ம நாட்டுக்குள்ள போய் நான் சிவிலியன்ஸை கூப்பிட்டு நீ எந்த மதம் கேட்டு சுட்டானா சைனா? இல்லைன்னா மறைமுகமா இது பின்னாடி சைனா சப்போர்ட் பண்ணுதுன்ற ஸ்டேட்மெண்ட் தான். சைனா சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்றது எங்கிட்ட ஆத்தென்டிக்கான ப்ரூஃப் கிடையாது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்ல முடியும், இந்த ராணுவத்துக்கு சைனா சப்போர்ட் பண்ணிச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். சைனாவிடம் வாங்கிய ட்ரோன்ஸை பாகிஸ்தான் உபயோகப்படுத்தியது. சைனாவே டைரக்டா வந்து அது எனக்கு தெரியல, எனக்கு அது டேட்டா பதில் கிடையாது. ஏன்னா அது தெரியாத விஷயம் சொல்ல முடியாது. ஆனால் வந்து ராணுவம் என்ன சொல்லிச்சுன்னா, நாங்கள் பெரும்பாலும் அளிக்கப்பட்ட ட்ரோன்ஸ் எல்லாமே சைனாவிலும் துருக்கியில் தான் தயாரிக்கப்பட்டது. அதனால துருக்கிக்கு நம்ம இலவசமா அவங்க பூகம்பம் வரப்ப நம்ம எவ்வளவு கொடுத்தோம்? பெரிய பணம் கொடுத்தோம் துருக்கிக்கு. இங்க இருந்து வேக்சின் கொடுத்தோம் ஃப்ரீயா துருக்கிக்கு கொரோனா டைம்ல. அது நன்றி கட்ட நாடா இருந்து இன்னைக்கு எதிராளிகிட்ட போய் கூட்டு சேர்த்து வச்சு நம்ம பண்றாங்க. பாகிஸ்தான் இப்போ ஓடி போய் எங்க அரபு கண்ட்ரில போய் அடைக்கலம் பண்ணுது. பாகிஸ்தானை தொட்டா இனிமேல் அரேபியாவை தொட்டது சமம்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை போட்டிருக்காங்க தெரியுங்களா? சவுதி அரேபியாவோட உடன்படிக்கை போட்டிருக்காங்க. பாகிஸ்தான் நீங்க தொட்டீங்கன்னா இப்போ பாகிஸ்தான்ல உள்நாடு கலவரம் போயிட்டு இருக்கு. எங்க பலுஸ்தான் தனிநாடு உள்நாடு கலவரம் பண்றான். ஆப்கானிஸ்தான் அவனுக்கு சண்டை. சுத்தி பாகிஸ்தான் எதிரியை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. சுத்தி எதிரிங்க. இந்த சைடு பலுஸ்தான் எதிரி, ஆப்கானிஸ்தான் எதிரி, இந்த சைடு பங்களாதேஷோட நட்புணர்வு இல்லை, இந்தியா. அப்ப எதுக்கு அந்த நாட்டில் எப்படி நிலைத்திருங்க? அதனாலதான் 27 சொல்லிட்டு ஒரு ஆர்டிகளை திருத்தி முனீர் ஆகும்போது ஃபுல் பவரா கொடுக்குறான் அவன். முப்படை தளபதிக்கான பிரசிடென்ட்ஸுக்கு மீறி உச்சநீதிமன்ற நீதிபதிக்கு மீறும் ஒட்டுமொத்த பதவியை ராணுவ ஜெனரல் கொடுக்குறான். முன்னாடி மறைமுகமா இருந்துச்சு, நீங்க சட்டப்பூர்வமா ஆக்கிட்டான். லைஃப் லாங்க அவர் தான் கவர்னர் ஜெனரல் தெரியுங்களா? அது குறிப்பிட்ட வயதுக்கு மேல வெளியேறணும். இப்ப மார்ஷல் வந்து லைஃப் லாங்க ஃபீல்ட் மார்ஷல் அவர் தான். உயிரோடு இருக்க வரையும் பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷல் வந்து அவர் தான். மறைமுகமான அதிகாரம் கொண்ட அமைப்பு வந்து முனீர் அகமது தான். அதுல மாற்றே இல்லை. ஆமா, எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்க. ஏன் அப்படி கொடுக்குறாங்கன்னா உடனுக்குடன் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பண்றாங்க. இதுல என்ன சிக்கலான விஷயம்னு பாத்தீங்கன்னா, ஒரு ராணுவ தளபதி மாதிரியான ஒரு ஆள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா அணு ஆயுதம் சார்ந்த எல்லா அதிகாரங்களும் கொடுக்கப்படுறதுன்றது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். ஏற்கனவே பல இடங்கள்ல அந்த மாதிரியான விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள்ல அசீம் முன்னேறி பேசியிருக்காரு, இந்தியாவுக்கு எதிரான விஷயங்கள். அப்ப இந்த மாதிரி ஒருத்தர்கிட்ட பவர் போறப்ப இந்தியா அது சார்ந்த விஷயங்கள் வந்து வேக்கப்கான விஷயங்களாவது பண்ணணும். இது மாதிரி ஏதாவது பண்றாங்க. இந்தியா வந்து அமைதியை விரும்புகிற நாடுங்க. நம்மளை தாக்குனா நம்ம தாங்க. இன்னி வரைக்கும் கேட்டுக்கோங்க,
இந்தியா வந்து 1947 சுதந்திரம் அடைஞ்சு இன்னைக்கு 2026 வரையும் அந்நிய மண்ணின் ஒரு பிடி மண்ணை கூட நம்ம போய் ஆக்கிரமிச்சு பண்ணதில்லை. இப்போ சைனா வந்து 96 வார் எடுத்து நம்மளோட குறிப்பிட்ட சியாசின் மலையில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டான், அந்த வாரில் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டான். பாகிஸ்தான் நம்ம போரிட்டு அவங்க சரணடைஞ்சாங்க, நம்ம திருப்பியே கொடுத்தோம். 60,000 பேர் சரணடைஞ்சாங்க, திருப்பி போயிடுமோ சொல்லி மன்னிச்சு கொடுத்துட்டாங்க. இந்திரா காந்தி பீரியடில் மன்னிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. நாம் எந்த இடத்துலையும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு சிம்லா ஒப்பந்தம் போட்டு ஆக்கிரமிப்பதுக்கு திருப்பி கொடுத்தோம். சிம்லா ஒப்பந்தம் போட்டு எந்தெந்த பகுதியில் நம்ம ஆக்கிரமிச்சோமோ திருப்பி கொடுத்துட்டோம், நீங்கள் வச்சுக்கோங்கப்பா. அந்நிய மண்ணை நம்ம என்றைக்குமே ஆசைப்பட்டது. ஆனால் நம்ம மண்ணு மேலே ஒருத்தன் வந்து தொட்டுட்டு போனான்னா அவனை சும்மா மோடி கவர்மெண்ட் விடாது. 1998 மும்பை கலவரம் குண்டு வெடி பிடிச்சி பாருங்க, ஆசிபாவும் பேர் அஜ்மல் கசாப் 2006 நடந்துச்சுல. அந்த டைம் வந்து மிகப்பெரிய லெவலில் பாகிஸ்தானோட வார் போகணும்னு சொல்லி பெரிய லெவலில் இந்த அந்த மன்மோகன் சிங் கவர்மெண்ட் வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப பண்ணவே இல்லை. அமெரிக்கா வந்து உள்ள புது ஏதோ பேசி சொல்லி அப்படியே சமாதானம் பண்ணிட்டாங்க. அது நம்ம எதிர்வினை ஆற்றவே இல்லை. அதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எதிர்வினை ஆற்றவே இல்லை. ஆனால் இன்றைக்கு 2014 உரி தாக்குதல் ஆகட்டும், பதன்கோட்டோடைய விமான நிலைய தாக்குதல் ஆகட்டும், புல்வாமா தாக்குதல் ஆகட்டும், இன்னைக்கு இருக்கக்கூடிய பகல்காம் தாக்குதல், 4 தாக்குதலையும் நம்ம சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் அடிச்சோம். ரெட்ஃபோர்ட் தாக்குதல் அது தனி, அது வந்து நம்ம இன்னும் போய் தாக்கல. சொல்றேன், இதுக்கெல்லாம் பதிலடி கொடுத்துட்டோன்றேன். நீங்க ஒரு தாஜ் ஹோட்டல் ஃபுல்லா மும்பையில கடல் வழியா வந்து 2006 வந்து அவன் வந்து மிகப்பெரிய ஒரு அட்டகாசம் பண்ணி நம்ம கிட்டத்தட்ட 200-300 பேருக்கு நம்ம இழந்தோம்ல இல்லையா? அப்போ பெரிய லெவலில் அது போராட்டம் நடந்துச்சு. சிவராஜ் பாட்டீல் இருந்தார் உள்துறை அமைச்சர் அப்போ நினைக்கிறேன். அவர் ராஜினாமாலாம் பண்ணார். ஒரு பேட்டிக்கும் அவர் ட்ரெஸ்ஸை மாற்றி வந்து ஒரு சர்ச்சையாகி அவர் ராஜினாமே பண்ணார் அவர். ஆனால் இன்றைக்கு நம்மளை 2014 வந்து 4 முறை தீவிரவாதிகள் தாக்குனது, 4 முறைக்கு நம்ம பதிலடி கொடுத்துருக்குறோம். ஆனால் காங்கிரஸ் பில்ல ஒரு வாட்டி கூட நம்ம ராணுவம் போய் பதிலடி கொடுத்ததில்லை. அதுதான் மோடி அரசாங்கத்துக்கும் அவங்களுக்கான ஒரு வித்தியாசம். இவனாலும் ரொம்ப நாள் எனக்கு